அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் எஸ்டாப்ளிஷ். என்னன்னு பாருங்கள். ஒரு ஷோ தட் ஃபார் அ projectile the angle between the velocity and the x-axis as a function of time is given by theta of t is equal to tan inverse of VOY minus GT divided by VOX. VOYங்கிறது இனிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் வெலாசிட்டி, VOXங்கிறது இனிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி, G ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, T டைம். இது ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் projection angle V0 for a projectile launched from the origin is given by theta naught is equal to tan inverse of 4hm divided by r. இந்த ரெண்டே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. let us establish from the fundamental principle. ஸோ எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ரொஜெக்டிவ் மோஷனை ட்ரெஜெக்டரி நம்ம என்ன செய்வோம், let us define. சரிங்களா? நீங்கள் அப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா this is x direction, this is y direction. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிளிலிருந்து ஒரு பார்ட்டிக்கிளுக்கு இல்லாட்டி ஒரு கல்லுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தட் அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி v ஆர் v நாட். ஸோ அதனுடைய எக்ஸ் காம்பனண்ட் v நாட் எக்ஸ் இனிஷியல் பொசிஷனில், இது அதனுடைய தட் இஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட் v நாட் ஒய். அது ஹரிசாண்டலோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ அது என்ன பண்ணுது, அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு உச்சிக்கு போய் சேர்ந்து அப்படியே ரொம்ப தூரம் போய் ஒரு ரேஞ்சில் என்ன செஞ்சிருது, கீழே விழுந்துருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த தீட்டாக்கும் விஒய்க்கும் விஎக்ஸ்க்கும் ரிலேஷன் பில்டு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த போகக்கூடிய பார்ட்டிக்கிளுக்கு ஹரிசாண்டல் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஹரிசாண்டலாக வெலாசிட்டி மாறுறதுக்கு காரணமே இல்லை. ஆனால் வெர்டிக்கலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால மாறும். இது வெறும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை தான் எழுதியிருக்கோம். யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, திஸ் இஸ் VOY. ஏ ஆக்சலரேஷன், இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தேர்ஃபோர் மைனஸ். ஸோ போத் ஆர் சேம். சரிங்களா? ஸோ VY இஸ் ஈக்குவல் டு VOY மைனஸ் GT. இதை புரிஞ்சுக்கோங்க. இது எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும்னா, சம் எனி ஆர்பிட்ரரி ஒரு பொசிஷனை செலக்ட் பண்ணுறீங்க. அங்கே அதனுடைய வெலாசிட்டி சே இட் இஸ் v, அங்கே அதனுடைய ஹரிசாண்டல் வெலாசிட்டி vx, அங்கே அதனுடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி vy. அப்போ நம்மளுக்கு தெரியுது vyங்கிறது இட் இஸ் vu ப்ளஸ் ஏடிங்கிறதுனால VOY மைனஸ் GT. vxங்கிறது VOX. அப்போ ஆங்கிள் தீட்டாங்கிறது தட் இஸ் tan தீட்டா எப்படி கொடுப்பீங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இங்கே வந்துடலாம். ஸோ VY பை VX. இப்போ தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம், VY இஸ் ஈக்குவல் டு VOY மைனஸ் GT டிவைடட் பை VOX பார்த்தோம். ஸோ VXங்கிறது VOX, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி மாறாது. ஃப்ரம் திஸ் தீட்டா கேன் பி கால்குலேட் தீட்டா இஸ் ஈக்குவல் tan இன்வர்ஸ் VOY மைனஸ் GT டிவைடட் பை VOX. ஒரு நிமிஷம் பாருங்கள் பிள்ளைங்களா, இது ரொம்ப கஷ்டம் மாதிரி முதல் பார்வைக்கு தோணியிருக்கும். இதெல்லாம் எப்படி நிரூபிக்க முடியும், நான் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி அடுத்த ரிலேஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ரேஞ்சுக்குள்ள ரிலேஷன் தான் கேட்டிருந்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை ரீச் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டு வந்து கவர்ன் பை தி எக்ஸ்பிரஷன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் u ஸ்கொயர் சைன் தீட்டா நாட் டிவைட் பை 2g. இங்கே விங்கிறது அதான் மீன் பட் ஆக்சுவலாக ஐ ஷுட் ஹவ் ரிட்டன் திஸ் வே, திஸ் வில் பி ஸ்டில் பெட்டர், ரைட்? சைன் தீட்டா நாட் 2 தீட்டா நாட். சரிங்களா? திஸ் இஸ் மேக்ஸி அதனுடைய உச்சி, இது அதனுடைய அதிக தூரம் ரேஞ்ச். அப்போ HM பை R நீங்கள் போட்டிங்கன்னா V0 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், GG கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா நாட் டிவைடட் பை 2 சைன் 2 தீட்டா நாட் கிடச்சிரும். சைன் ஸ்கொயர் தீட்டா நாட், இந்த சைன் 2 தீட்டா நாட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 சைன் தீட்டா நாட் காஸ் தீட்டா நாட் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கொயரும் இது கேன்சல் ஆயிரும், 2 × 2 4 ஆயிரும். sin theta naught by cos theta naught is nothing but tan theta naught, right? So இதில் இருந்து நீங்கள் tan theta naught கண்டுபிடிச்சிடலாம். this becomes 4hm by r. theta naught is equal to tan inverse of 4hm by r. So அது என்ன தெரியுதுன்னா பிள்ளைங்களா, முதல் பார்வைக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க.
அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எப்படி இருக்காது, காம்ப்ளெக்ஸாக இருக்காது. சரிங்களா? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலா பாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.